வணக்கம். இன்றைக்கி வேர்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் வேர்ட் ஆர்ட். ஓகே, இப்போ இந்த வேர்ட் ஆர்ட்டுன்றதை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வித்தியாசமான ஆர்ட் முறையில் டெக்ஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டிசைனோட நம்மளுடைய டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் ஆகக்கூடிய ஆப்ஷன் தான் வேர்ட் ஆர்ட். ஓகே, ஸோ வேர்ட் ஆர்ட்டை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும், அந்த வேர்ட் ஆர்ட்டுக்கான ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். அதில் உங்களுக்கு எந்த வேர்டு டிசைனில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்டை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண மெத்தடில் உங்களுக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கிறலாம், ஏதாவது வந்து ஒரு ஹெட்டிங் பேஜ், ஒரு மெயின் பேஜில் வந்து ஹெட்டிங் மாதிரி கொடுத்துக்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து நீங்கள் ஹெட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வேர்ட் ஆர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக டெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்டைல் கிடைக்காது. அதுக்கு டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்க ஸ்டைல் தான் இந்த வேர்ட் ஆர்ட். இதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், இடத்த விட்டு மூவ் பண்ணணுன்னா நீங்கள் டெக்ஸ்ட் ராப்பிங்கில் நீங்கள் சேஞ்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய அந்த டெக்ஸ்ட்டை வந்து இடம் விட்டு இடம் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் செலக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் மட்டும் இருக்கிற மாதிரி, உள்ள எந்த ஒரு ஃபில்லிங்கும் இல்லாதது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் வந்து நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இப்போ எனக்கு வேர்ட் ஆர்ட்டில் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அழிக்க வேணாம், எடிட் டெக்ஸ்ட்டுன்னு போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு இடையில வந்து ஏதாவது கொஞ்சம் கேப் வேணும் இல்லை டைட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பேஸிங்கில் போயிட்டு உங்களுடைய இந்த ஸ்பேசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஒன்றையும் அந்த நேம் எல்லாமே நமக்கு நல்லா புரிஞ்ச மாதிரியான பேராக தான் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேர்ட் ஆர்ட்டில் இன்னும் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. அதில் எந்த ஸ்டைலை வேணுமாலும் உங்களுடைய வேர்ட் ஆர்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ வேர்ட் ஆர்ட்டுக்கு உள்ளே ஃபில் பண்ணணுன்னா கலர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்சர்ஸ் ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா. பிக்சருன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க பிக்சர்ஸில் இருந்து ஏதாவது ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள பிக்சர் வந்து இன்சர்ட் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி ஷேப் ஃபில்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் மட்டும் இல்லை, இன்னும் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கலர்ஸ் ஃபார்மேட்டு, ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிராடியன்ட்டுன்றதில் போய்ட்டு 1 கலர்னு கொடுத்து கலர் 1ல் நம்ம சூஸ் பண்ணுற கலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அந்த நம்ம சூஸ் பண்ணுற கலர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டோட மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இந்த 2ல் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா பிளாக் லெஃப்ட் சைடில் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா டார்க்காகவும் ரைட் சைடில் வந்து உங்களுக்கு லைட்டாகவும் வர்ற மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அதில் எந்த ஸ்டைலில் வேணுமோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து கிராடியன்ட்டுன்றது. இதே கிராடியண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது 2 கலர்ஸ்னால் நாமளே 2 கலர் சூஸ் பண்ணிக்கலாம். கலர் 1ல் ஒரு கலர், கலர் 2ல் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அது எந்த ஸ்டைல் ஃபார்மேட்டில் வேணும், இங்கே வெர்டிக்கல்லையா ஹரிசாண்டல்லையா சென்டர்லையான்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலேயே வந்து ப்ரீசெட் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அவங்களே 2 கலரை மிக்ஸ் பண்ணி ஒன்றுக்கு நேம் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீசெட்டுன்னு கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அந்த ஆப்ஷன் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நாமளும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை அவங்க ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஃபில்லிங் ஸ்டைலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம என்ன டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதுக்கு எது பெட்டராக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்சர்ன்ற ஆப்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மார்பிள் ஸ்டைல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் ஒரு ஆப்ஷனை நீங்கள் பேக்ரவுண்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ற ஆப்ஷன் எப்படின்னு பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஒரு கலர், உள்ளக்கூடிய லைன்ஸ் டாட்ஸ் இது எல்லாமே ஒரு கலரில் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணியும் உங்களுடைய பேக்ரவுண்ட் கலர், அதாவது உள்ள ஃபில்லிங் கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்சர் ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடியே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதுலேயும் பிக்சர்ன்றதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உள்ளே வந்து பிக்சரை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இன்சர்ட் பிக்சரில் போயிட்டு. ஸோ இந்த மாதிரி பிக்சர், கிராடியன்ட், பேட்டர்ன், டெக்ஸ்சர் இந்த மாதிரி நிறைய ஃபில்லிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேர்ட் ஆர்ட்டை உங்களுக்கு பிடிச்ச ஆர்ட் சம்மந்தமாக ஃபில் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ இது மாதிரி ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வேர்ட் ஆர்ட் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது என்ன சைடில் வேணுன்றது முதல் கொண்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் மாற்றுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் இதே மாதிரி ஆர்ச் மாதிரிலாம் ரெடி பண்ணிக்கிறலாம். ஓகேங்களா. ஸோ இந்த இப்போ காலேஜஸ்லாம் இருக்கும் அப்படின்னா அந்த லோகோ க்ரியேட் பண்ணும் பொழுது அதுக்கு மேலே அந்த காலேஜ் நேமை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி நீங்கள் இங்கே கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனை வச்சே ரெடி பண்ணிக்கிறலாம். தென் உங்களுக்கு இதுக்கு அவுட்லைன் கொடுக்கணுன்னாலும் அதோட திண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவுட்லைன் கலர் கொடுத்துக்கலாம், அவுட்லைனுடைய திக்னஸ் மாற்றிக்கிறலாம். இது மாதிரி உங்களுக்கு அந்த வேர்ட் ஆர்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் கொடுக்கணும், என்னென்ன டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் மாற்றணும், இது எல்லாத்தையுமே இதில் கொடுத்துக்கோங்க. ஷேப் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, ஷேடோ யூஸ் பண்ணிக்கோங்க, பிக்சரில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிங்களோ, என்னென்ன மாதிரிலாம் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணிங்களோ அதெல்லாமே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.